இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நாங்கள் வெற்றியை காண்போம் என்றும், நாங்கள் உம்மிடத்திலே ஜபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாவிதமான செயல்களையும் நாங்கள் நல்ல முறையில் செய்ய முடியும் என்பதையும் இன்றைய இறை வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு விளக்குகின்றீர். நாங்கள் துவண்டு போகிற வேளைகளிலும், கஷ்டங்களை சந்திக்கிற வேளைகளிலும், நாங்கள் எங்கள் செயல்களை செய்கிற வேளையிலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் செயல்களை செய்ய எங்களுக்கு நீர் உதவி அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இறைவா, நாங்கள் ஜபிக்கும் பொழுது, ஜபத்தில் எங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாங்கள் கேட்பதை நீர் நிறைவாக தருகின்றீர். நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற கிருபைக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே தம் கரங்களை உயர்த்தி பிடித்த போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் போரில் வெற்றி கண்டார்கள் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. மோசே இறைவனிடம் நம்பிக்கையோடு வேண்டினார். அதனால் அவர் ஜெபித்ததை இறைவன் ஆசீர்வதித்து, அவருடைய ஜெபத்தினால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல்கள் அனைத்தையும் செய்ய இறைவன் கிருபை செய்கிறார் என்று கூறுகிறது. கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை எப்போதும் கருத்தாய் இருந்து நாம் செய்கின்ற செயல்களை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருக்க மாட்டார் என்று கூறுகிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பித்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தவாறு நாம் இறைவனின் அருளில் என்றும் நிலைத்து வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மையும் நம்மோடு இருக்கின்ற எல்லா நபர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவா, நீர் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மில் நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழவும், உம்மில் நம்பிக்கை வைத்து நாங்கள் வளரவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.